ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் எபிசோடுடைய செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம நுங் பாப்பாவோட வீடு. ராத்திரி ஆயிடுச்சிங்க. நம்ம நுங் பாப்பா வர நல்ல சோகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம அருணுங்க வர திட்டியிருப்பாங்க. ரெண்டாவது இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி சோகமாக வருவாங்க. ஏன்னா அருணுங்க வீட்டில் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த படத்தில் வர மாதிரி சந்தானம் சொல்கிற மாதிரி ஏய் அங்கிட்டு ஒரு கிழவி இருக்குடா அப்படின்ற மாதிரி இந்த வீட்லேயும் ஒரு பாட்டிமா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இவங்க. அதனால் பயந்து பயந்தே வருவாங்க. கதவை திறந்து பார்த்தா பாட்டி இருக்கிற மாதிரி தெரியல. டேய் மொல்ல போயிரு அப்படின்ற மாதிரி உள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்கு அப்படி சத்தமே கேட்காத மாதிரி கதவை அப்படியே மெல்ல சாத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நினச்சது தப்பு. ஏன்னா நம்ம பாட்டி ஸ்லோ மோஷனில் ஒரு பெரிய குச்சியோடு நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்க்க அப்படியே சூனியக்கார பொம்மை மாதிரியே சூனியக்கார பொம்மை மாதிரியே இருக்காங்க. எனக்கே பயமாக இருக்குது. நம்ம நுங் பாப்பா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. பாட்டி நீ இன்னும் தூங்கலையா? நம்ம ராஜதந்திரமெல்லாம் வீணாயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு உன்னோட எக்ஸாம் ரிசல்ட்டு தானே? ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சரி ஓகே கொடு, நான் அதை பார்க்குறேன். 8 மார்க் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ கேட்குதே, நான் என்ன பண்ணுறது இப்போது? எப்படிலாம் வெளுத்து வாங்க போறான்னு தெரியலையே. எங்க கட் பண்ணா அருணுங்களோட தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. இங்க அப்பார்ட்மெண்ட்டோடைய ஓனர் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அருணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருணுங்க ஏதோ சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து சாப்பிட்டுட்டு ஏதோ சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏய் இவங்க எங்கே நின்றுட்டு இருக்கான்ற மாதிரி அருணுங்க பார்க்குறாங்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? நான் தான் உனக்கு வாடகை நாளைக்கு தரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிங்கிறான். ஆமாம் நீ ஒரு 8,000 தரதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற? நான் எவ்வளோ நாள் காத்துட்ருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நான் தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன, போ நாளைக்கு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணுங்க அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி பார்க்குற இவக்கிட்டலாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்குதேன்னு அப்படியே அருணுங்க பின்னாடி விட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் உன்னை நம்புகிறேன், நீ சொன்ன வார்த்தையை நாளைக்கு காப்பாற்று, சீக்கிரமாக கொடுத்துரு, என்ன லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அப்படியே அருணுங்க அப்படியே ஜாலியாக கூலாக அதை கேட்டு கேட்காத மாதிரி அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே கூலாக போயிட்டுருக்காங்க. இங்கே அப்படியே ரூமுக்கு வந்துட்டு நம்ம சாமுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் போட்டு விட்றியா, ரெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாம் சொல்கிறாங்க, அக்கா நான் தாண்டி உனக்கு 6 மாதமாக பணம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும், எனக்கு இப்போது தேவைப்படுது, நீ போட்டு விடு, என்னோடய பெயிண்டிங் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காத, என்னோடய பெயிண்டிங் சேல்ஸ் ஆனால் நான் ஏன் உனக்கு தராமல் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லைக்கா, இப்போது நான் இல்லைன்னா நீ எப்படிக்கா சர்வே பண்ணுவேன், ஒருவேளை நான் இறந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காத, நீ இறந்துட்டா உன் சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், ஸோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அருணுங்க. அதுக்கு சாம் ஏன் நான் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன், நீ ஏன்டி சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம கம்பெனிலே வந்து நீ வேலை செய்யலாம்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உன் கையில் சம்பளம் வாங்குறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அருணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீயாவது சொந்தமாக ஏதாவது பண்ணுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்குலாம் டெய்லியும் கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, நான் ஒரு விஷயம் சொல்ல வர கேளு, இரு நான் ஒரு நிமிஷம் உனக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன்லேயே இருக்க சொல்லிட்டு போகிறாங்க. ஷாம் அதுக்குள்ளே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேச வந்தால் இவ போயிட்டாளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஷாம் இந்த பாரு, எனக்கு இது வரைக்கும் நீ வந்து 70,000 பாண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்கா இதெல்லாம் நீ எழுதி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் இதெல்லாம் நான் எழுதி வச்சா தானே உனக்கு நான் திருப்பி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பேலஸ்க்கு வரலாம்ல, நீ அதை பற்றி யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே தோலா, நீ பணம் போட்டுவிடு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சாரி துலக், நீ சொல்கிறது என்னால் கேட்க முடியல, நீ அதனால் வருத்தப்படுறதுங்கிறது எனக்கு புரியுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஷாம் யோசிக்கிறாங்க. என்னடா இது, இவகிட்ட என்ன பேசினாலும் வேலையாக மாட்டேங்குது, சரி இவன் நம்ம பேச்சே கேட்க மாட்டா போல் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டி பக்கத்தில் இருப்பாங்க. பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, பாட்டி இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பாட்டி நீங்கள் பணத்தை அனுப்பாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஷாம் இப்போ நான் அக்காவுக்கு பணம் அனுப்பலைன்னா அவள் எப்படி சர்வே பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாட்டிமா சொல்கிறாங்க, இல்லை அவளுக்கு அந்த பணத்தை பற்றி அவளுக்கு அந்த அருமை தெரில, நீ பணம் அனுப்பலைன்னா அவள் சர்வே பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அவள் பேலஸை தேடி வந்தாகணும், நம்மளும் அந்த மட்டமான பெயிண்டிங் வேலையை செய்ய சொன்னோம்,
ஸோ அந்த பெயிண்டிங் வேலைய செஞ்சுட்டு, அவளே கண்டிப்பா பணத்துக்காக அவ கஷ்டப்படும்போது, திரும்ப நம்ம பேலஸ்க்கு அவ வருவா. பணத்தோட அரும தெரிஞ்சுக்கணும் அவ. அப்பதான் வந்துட்டு பேலஸுக்கு திரும்பி வரத பத்தி யோசிப்பா. ஸோ "நீ எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி சாம் கிட்ட சொல்லிருவாங்க. ஆனா சாம் கேட்பாங்க, "பாட்டி இந்த 4 வருஷமா அவ எந்த மாற்றமும் அவகிட்ட எந்த மாற்றமும் இல்ல. இப்ப மட்டும் அவ எப்படி பாட்டி மாறப்போறா? சரி அப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு?" அப்படின்ற மாரி பாட்டிகிட்ட கேட்பாங்க. "சரி நீ சாப்பிட்டல்ல, போய் தூங்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிருவாங்க. ஷியாம் அப்படியே யோசிக்கிறாங்க. இதுகிட்ட கேட்டதுக்கு கேட்காமயாவது இருக்கலாம். ஆனா நம்ம ஷியாம் வந்து பாட்டி சொன்னத கேட்டுருக்க மாட்டாங்க. உடனே அருணுக்கு பணம் போட்டு விட்டுருப்பாங்க. செல்லுல நோட்டிஃபிகேஷன் வரவும் நம்ம அருணுங்க எடுத்து பார்ப்பாங்க. பார்றா! நம்ம 8000 பவுண்ட்ஸ் தானே கேட்டோம். இங்க பாரு 20,000 அனுப்பிச்சிருக்கா. சரி ஓகே. தேங்க் யூ மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பார்க்குறாங்க. சரி ஓகே இதையும் நம்ம நோட் பண்ணி வைப்போம். நாளைக்கு அவளுக்கு திருப்பி குடுக்குறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். இல்லன்னா மறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா நம்ம நுங் பாப்பாவோட வீடு தான் காமிக்கிறாங்க. நம்ம நுங் பாப்பா பாவம் நல்லா பாட்டிம்மா வெளு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. பாவம் எந்த அளவுக்கு கொடுமைக்காரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்புறம் நம்ம நுங் பாப்பா அதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டாங்க. அருணுங்க வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆர்ட்ட தான் வச்சு கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம பாட்டிம்மா வர சத்தம் கேட்கும். உடனே உள்ள புக்ஸ்குள்ள வச்சு மறைச்சுக்குவாங்க. சரி இவ என்ன பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்துட்டு பாட்டி அப்படியே உள்ள லேசா வராங்க. "ஆமா நீ என்ன பண்ற? இன்னும் தூங்காம?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "இல்ல நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் பாட்டி. படிச்சுட்டு தான் தூங்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிம்மா அவ சொல்றது உண்மையா? இல்லையே! படிக்கிற மாரி தெரியலையே! சரி நீங்க வேணா என் புக்க பாருங்க. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லி புக் எடுத்து காமிக்கிறாங்க நுங்கு. அப்படியே நுங் பாப்பா பக்கத்துல வந்து, "நீ வந்து இப்ப நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் உன் பாட்டி வந்து உன்கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறேன். நீ அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. ஒழுக்கமா படி. நல்லா படி. நீ பெருசாகணும். உங்க அம்மா மாதிரி நீ வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நுங் பாப்பாவும், "கிழவி நம்பிருச்சுடா சாமி" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி சீக்கிரமா படிச்சுட்டு நேரமா போய் தூங்கு. என்ன சரியா? அப்படின்னு சொல்லி நுங்கிட்ட சொல்றாங்க. "ஓகே பாட்டி. நான் படிச்சுட்டு தூங்குறேன்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், பாட்டிக்கு கொஞ்சம் சமாதானம் ஆவுறாங்க. அதோட சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்புறாங்க. நம்ம உங்க பாப்பா அப்படியே யோசிக்கிறாங்க. அப்பாடா! எப்படியோ கிளவிய நம்ப வச்சுட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா சிரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதோட இன்னைக்கு அப்படியே படுத்து தூங்க போயிருவாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம துலக்கு தான் வந்து அருணுங்க சாப்பிடறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவளுக்கு சாப்பிடறதுக்காக. அப்படியே எங்களுக்கு அக்காவுக்காக அப்படியே பரிமாறிட்டு இருக்காங்க. ஆனா அருணுங்க வந்து சுதாரிச்சுட்டாங்க. இவ வந்து இப்ப ஏதோ நம்மகிட்ட சொல்ல வந்திருக்கா அப்படின்ட்டு. சரி சொல்லு ஷியாம், இன்னைக்கு என்ன வந்து என்கிட்ட பேச வந்திருக்க? பாட்டிகிட்ட பத்தி பேசுறத பத்தி ஏதோ சொல்ல வர்றியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அருண் 4 வருஷம் ஆயிருச்சுக்கா. நீ இப்படியே இருந்தா எப்படி? அப்படின்னு. ஏய் என் மேல என்ன தப்பு இருக்கு? நீயே சொல்லு. நான் பிடிச்சத பாட்டி செய்ய விட மாட்டேன்றாங்க. அதனால என்ன வந்து தப்பா வந்து ப்ளேம் பண்றாங்க. நீ சொல்லு யார் மேல தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஷியாம் அப்படியே யோசிக்கிறாங்க. ஷியாம் இங்க பாரு. நீ என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ, அதே அளவுக்கு பாட்டியும் நேசிக்கிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக பாட்டி கூப்பிடாங்கன்றதுக்காகலாம் என்னால வர முடியாது. அவங்க இஷ்டப்படி என்னால இருக்க முடியாது. நீ இத முதல்ல புரிஞ்சுக்கோ. சரியா? நீ இத நினைச்சு எதுவும் வொரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் சோகமா ஆயிடுறாங்க நம்ம ஷியாமு. அவங்க ஆனா நம்ம ஷியாம் வந்துட்டு ரொம்ப டல்லா ஆயிடுறாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவ கேட்க மாட்டேன்றா. இப்படியே எத்தன நாளைக்கு வெளியவே இருப்பா அப்படின்ற மாரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அருணுக்கு புரியுது நம்ம தங்கச்சி நம்மள நினைச்சு வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த எபிசோடு இங்க அப்படியே கட் ஆகுது. கைஸ் நான் இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம்.